Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். உங்க குழந்தைய. என்னது குழந்தையா? ஏய், யார் அது? எத்த வேணாலும் மறக்கலாம், ஆனா உங்க குழந்தைய மறக்கலாமா? புரியலையா? நான் கௌதம சொல்றேன். கௌதமா? ஏய், அவனை எப்படி எனக்கு குழந்தை என்ன? நீங்க தானே அவரை எப்ப பார்த்தாலும் பிசினஸ்ல நீ எனக்கு குழந்தை மாதிரின்னு சொல்லுவீங்க. அதான் அவரை உங்க குழந்தைன்னு சொன்னேன். ஓஹோ. என்ன ஓஹோ? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? கௌதம ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறேன்? அவன் எதுக்கு நான் கூப்பிடணும்? கௌதம் எனக்கு நான் உறவா, ஃப்ரெண்டா, பிசினஸ் கலீகா? நான் எதுக்கு ஏன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவனை மதிச்சு கூப்பிடணும்? கூப்பிடணும் எஸ்எஸ்கே, கூப்பிட்டே ஆகணும். இல்லனா இந்த வீடியோ போலீஸ்க்கு போகும். இலக்கியா, இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல. நல்லா இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட நான் கருத்து கேட்கல, ஆர்டர் போடுறேன். கௌதம ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட போறீங்களா இல்லையா? இலக்கியா, நீ தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ற. அந்த வீடியோவை கொடுத்துட்டு ஓடி போயிரு. முடியாது. என்ன பண்ணுவீங்க? இதானே வேணாங்கிறது. ஸ்மூத்தா டீல முடிக்கலான்னு பார்த்தா என்னையும் கெட்டவளா மாத்திருவீங்க போல இருக்கு. மொபைல் தானே வேணும்? இந்த மொபைல புடுங்கிட்டா ஃபுட்டேஜ் அழிஞ்சிருமா? இந்த மாதிரி இன்னும் எத்தனை காப்பி உங்களுக்கு வேணும்? நான் தரவா? சீக்கிரம் கௌதம்க்கு ஃபோன் பண்ணி பொலைட்டா பேசி, இன்னைக்கு நான் இந்த பூமியில அவதரிச்ச நாள், அதுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இந்த வீடியோட சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்பவே போய் இத உங்க பொண்டாட்டி, கெஸ்ட் எல்லார்கிட்டயும் காமிக்கிறேன். இந்த வீடியோல ரேவதி அம்மாவை உங்க எக்ஸ் லவர்னு சொல்லிருக்கீங்க. அத மட்டும் தாட்சாயணி பார்த்தாங்க, உங்களுக்கு பர்த்டே gift கன்ஃபார்ம். இருங்க, நான் காமிச்சேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்ப உங்க குழந்தைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்க. அம்மா தாட்சாயணி, நீங்க எங்க இருக்கீங்க? தாட்சாயணி. இலக்கியா, நான் ஃபோன் பண்றேன். இலக்கியா கிட்ட இருந்து போனும் வரல, ஒன்னும் வரல. இலக்கியாவை தனியா விட்டுருக்க கூடாது. ஒரே டென்ஷனா இருக்கு ஜானு. ஆமாப்பா, எஸ்எஸ்கே ரொம்ப மோசமான ஆளு. இலக்கியாவுக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. ஒரு ஃபோன் பண்ணி பாரு. சரி. யாரு? எஸ்எஸ்கே கால் பண்றான். எஸ்எஸ்கேயா? ஐயோ, இலக்கியா ஏதாவது பண்ணிருப்பாளோ? அத பேசதான் ஃபோன் பண்ணிருக்கானோ என்னவோ. போனை எடுப்பா. இரு ஜானு, அப்படி ஏதோ ஆயிருக்காது, பதறாத. ஹலோ கௌதம், நான் எஸ்எஸ்கே பேசுறேன். ஸ்பீக்கர்ல போ. நல்லா இருக்கியாப்பா? ஜானகி அம்மா நல்லா இருக்காங்களா? ஹலோ, என்ன கௌதம் பேச மாட்டேங்கிற? எஸ்எஸ்கே, இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? அம்மா, இலக்கியா எங்க? அவளுக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்துச்சு, என்ன கௌதம் பேசுற? இலக்கியா என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்ட். அவளை போய் நான் என்ன பண்ண போறேன்? இலக்கியா தனியா செலிப்ரேஷனுக்கு வந்துட்டா. அதான் உன்னையும் என் பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு ஃபோன் பண்ணப்பா. நீ பிறந்ததே தப்பு. இதுல அந்த கொடுமையான நாளுக்கு நீ ஃபங்க்ஷன் வர வைப்ப, அதுக்கு நான் வரணுமா? கௌதம், அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நீ இங்க வரலன்னா நான் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கோம். கிளம்பி வந்துருப்பா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஷோ, என்ன ஏன்பா இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கிற? அது 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 வந்து இண்டஸ்ட்ரியில உள்ள அத்தனை விஐபிகளும் ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப நீ மட்டும் இல்லைன்னா ஏன் கௌதம் வரலன்னு என்ன கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதத்தான் பிரச்சனைன்னு சொன்னேன். நீ உடனே வாப்பா. அடச்சே, எஸ்எஸ்கே, உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவனோட பர்த்டேக்குலாம் நான் வர மாட்டேன். போன வை. ஏய் ஏய் ஏய்,
கௌதம் இரு கௌதம், ஏன் ஏன் இப்படி டென்ஷன் பண்ற? கௌதம், நீ வரலன்னா நான் கேக்க கட் பண்ணவே மாட்டேன். கட் பண்ணாத, அப்படியே எடுத்து சாப்பிடு. வைட் ஆஃப் பண்ண. ஏய் ஏய் பொறு பொறு கௌதம், நான் சொல்றத கேளு, கொஞ்சம் பொறு. கௌதம் வரமாட்டேன்னு சொல்றான், நீயாவது பேசு பேசு பேசு. கௌதம், இலக்கியா, நீ அவன் பக்கத்துல தான் இருக்கியா? அம்மா, எஸ்எஸ்கே எதுக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்கான்? அவரே கூப்பிடுவாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஏதோ பெரிய மனுஷன் வெக்கத்தை விட்டு உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாரு. கிளம்பி வாங்க கௌதம். அப்படியா சொல்ற? ஆமா, யாரு கண்டா இது அவரோட கடைசி ஃபங்க்ஷனா கூட இருக்கலாம். ஏய், உடனே புறப்பட்டு வந்து எஸ்எஸ்கேவுக்கு இரங்கல சச்சா வாழ்த்து சொல்லிட்டு போங்க. சரி, வரேன். ஓகே கௌதம், பாய். என்ன எஸ்எஸ்கே, கௌரவத்தை விட்டுட்டு கௌதம் இன்வைட் பண்ணிருக்கீங்க? பாவம், நீங்க என்ன செய்வீங்க? என் கையில இருக்கிற வெப்பன் அப்படி. என்னப்பா இது? ஆச்சரியமா இருக்கு ஜானு. எஸ்எஸ்கே என்னோட பிசினஸ் எதிரி. நான் அழியணும்னு எந்நேரமும் பிளான் பண்றவன். ஆனா அவன் என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறானா என்னால நம்ப முடியலையே. ஆனா எனக்கு தெரியும், என் மருமகளை என்ன சாதாரண நினைச்சியா? ஜெகஜால கில்லாடி அவதான். அந்த எஸ்எஸ்கே ஏதோ வேப்பல அடிச்சிருக்கா, அதான் இப்படி பயந்து பயந்து கூப்பிட்டு இருக்கான். நீ போயிட்டு வா. ஆமா, யோசிக்காத கௌதம். இத பாரு, உன்னை அவமானப்படுத்தின அந்த எஸ்எஸ்கேவ அந்த ஃபங்க்ஷன்லயே வச்சு நீ அவனை அவமானப்படுத்துற மாதிரி அவ ஏதோ பிளான் பண்ணிருக்கா. நீ போயிட்டு தான் வாயேன். சரி, நடக்கிற கலாட்டால நான் என்ன பண்றேன்னு பாரு. போயிட்டு வா, போயிட்டு வா. ஆமா ஆமா, இன்னைக்கு எஸ்எஸ்கேவோட பர்த்டே வாச்சே, எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா? என்ன விட எஸ்எஸ்கே ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஓகே மீனா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். பாய். என்ன அஞ்சலி, ஃபங்க்ஷன் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதா? ஃபுட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் விடுங்க, ஃபங்க்ஷனுக்கு இலக்கியா வந்திருக்காமா? என்ன சொல்ற? அவ எதுக்கு இங்க வந்தா? தெரியல. ஆனா இந்த அதிர்ச்சியை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இலக்கியாவை பார்த்து டென்ஷன் ஆக வேண்டிய எஸ்எஸ்கே அப்பா அவகிட்ட பயந்த மாதிரி இருக்காரு. பயந்த மாதிரியா? ஆஹா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவர் எதுக்கு பயப்படணும்? ஐயோ அம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இலக்கியா கிட்ட அவர் பேசுறப்ப அவர் முகமே சரியில்லை, ரொம்ப பதட்டமா இருந்தாரு. அப்புறம் இந்த இலக்கிய எஸ்எஸ்கே அப்பாவை மிரட்டி எங்கேயோ தனியா பேச கூட்டிட்டு போயிருக்கா. என்ன அஞ்சலி, நீ என்னென்னமோ சொல்ற? ஐயோ அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. இலக்கியா அப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ பதிலடி கொடுக்கறேன்னு விட்ட சவால இப்ப நிறைவேற்ற வந்திருக்காளோன்னு தோணுது. ஹே, நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது அவ சவால்ல ஜெயிச்சிடுவாளா? வா, அவளை நான் பாத்துக்கிறேன். இலக்கியா, ஏதோ நீ உன் புருஷனை இன்வைட் பண்ண சொன்ன, பண்ணிட்டேன். அதோட டீல் முடிஞ்சு போச்சு. உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ண. காமெடி பண்ணாதீங்க, இன்னும் டீல் முடியல. உங்க வாயால கௌதம இன்வைட் பண்ண வச்சது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எஸ்எஸ்கே. உங்க கல்யாண நாள் அன்னைக்கு கௌதம நீங்க என்ன சொல்லி அவமானப்படுத்தினீங்க? நீயே ஒரு அப்பம் பேர் தெரியாதவன். எங்கேயோ பிறந்துட்டு இங்க வந்து கார்த்திக் அண்ணன் சொல்லிட்டு அவன் சொத்தை திங்க பாக்குறிய. நீ எல்லாம் ஒரு நல்ல வயசுல பிறந்தவனா? ஞாபகம் வந்துருச்சா? இப்போ அதுக்கு பழி தீர்க்கிற நேரம். நீங்க எல்லார் முன்னாடியும் நான் கௌதம் அப்படி சொன்னது தப்புன்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? சான்ஸே இல்ல. யாருகிட்ட மன்னிப்பு கேட்கறது? உன் புருஷன் ஒரு சுண்டக்கா பையன், அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது நான் செத்ததுக்கு சமம். மன்னிப்பு கேட்கலனாலும் நீங்க செத்துருவீங்க எஸ்எஸ்கே. புரியலையா? இந்த வீடியோவை உங்க பொண்டாட்டி பார்த்தாங்கன்னா ரேவதி அம்மா உங்க பழைய காதலிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் என்ன?
அவங்க கையாலேயே உங்களுக்கு சாவுதான். நான் வேணா இப்பவே இதை தாட்சாயணி கிட்ட காட்டவா? தாட்சாயணிமா, தாட்சாயணி என்ன பண்ற? பேசாம இரு. உனக்கு இப்ப என்ன வேணும்? கௌதம் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். அங்க பாருங்க. சரி நான் மன்னிப்பு கேட்கிறேன். உன் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா தயவு செஞ்சு ரேவதி விஷயத்தை தாட்சாயணி கிட்ட சொல்லிடாத. ப்ளீஸ். ஏ இலக்கியா, ஏய் இங்க என்னடி பண்ற? என்னோட வீட்ல உனக்கு என்னடி வேலை? என்ன மேடம், ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்ட் இப்படியா மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ணுவீங்க? அடிச்சி வாய் மூடு. யாரடி கெஸ்ட்? உன்னை யாரடி இந்த ஃபங்க்ஷனுக்கு தட்டு வச்சு அழைச்சா? இப்படி கூப்பிடாம வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? போடி வெளியில. ஒரு நிமிஷம் மேடம், வந்து யார் கூப்பிடாம ஃபங்க்ஷனுக்கு வந்தது? உங்க புருஷன் எஸ்எஸ்கே தான் என்ன பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட்டே பண்ணாரு. இன்வைட் பண்ண அவரே அமைதியா நிக்கிறாரு. நீங்க என்னமோ தைய தக்கான்னு குதிக்கிறீங்க. வேணும்னா எஸ்எஸ்கே சொல்லட்டும், நான் இங்க இருந்து போறேன். என்ன சிஸ்கே இது? இவ என்னென்னமோ சொல்றா. நீங்க தான் இவ்வளவு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணீங்களா? ஆமா, அது வந்து சொல்லுங்க. இலக்கியாவ வாசல்ல வச்சு அடிச்சு துரத்துறத விட்டுட்டு எதுக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் நான் பாக்குறப்ப எது திமிரா பேசிட்டு இருந்தா, நீங்க என்னமோ கும்பிட போட்டுட்டு இருந்தீங்க. என்ன நடக்குது எஸ்எஸ்கே? பேசுங்க. நீங்க இவ்வளவு ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னீங்களா? அம்மா நீங்க வர. அப்பா எப்படி இலக்கியாவெல்லாம் கூப்பிடுவாரு? இவதான் அது போய் சொல்றான். ஏய், எதுக்கு நீங்க வந்த? சவால் விட்ட மாதிரி பர்த்டே பார்ட்டில ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா? முதல்ல வெளிய போடி. ஏய் அஞ்சலி, உனக்கே இது ஓசி வீடு. இந்த லட்சணத்துல நீ என்ன வெளிய போக சொல்றியா? ஏய், யாரு ஓசிங்கற? நான் இங்க தங்கறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் எஸ்எஸ்கே அப்பாவுக்கு பொண்ணு மாதிரி. ஓஹோ, அப்போ நான் எஸ்எஸ்கேக்கு மருமக மாதிரி. எனக்கும் இங்க உரிமை உண்டுல்ல? என்னடி மருமகன் ஏதோ புது கதை கட்டுற? அது வந்து அஞ்சலி எனக்கு மாமா பொண்ணு, அவளுக்கு எஸ்எஸ்கே அப்பான்னா அப்போ அவருக்கு நான் மருமக தானே, அந்த அர்த்தத்துல சொன்னேன். எஸ்எஸ்கே, என்ன இவ பாட்டுக்கு உறவு முறை கொண்டாடிட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு அமைதியா நிக்கிறீங்க? அவளை வெளியே போக சொல்லுங்க. தாட்சாயணி, போக சொல்லுங்க. ஐயோ அப்பா, இவதான் என்னையும் கார்த்திகையும் வீட்டை விட்டு துரத்துனா. இப்ப எவ்வளவு திமிர இருந்தா நாங்க இருக்கிற இடத்துக்கே வந்திருப்பா. இவ்வளவு உடனே வெளியே துரத்துங்கப்பா. இல்லம்மா. என்ன எஸ்எஸ்கே அமைதியா நிக்கிறீங்க? இவளை போக சொல்லுங்க. தாட்சாயணி, அது வந்து என்ன வந்து போய் இழுக்கிறீங்க? இலக்கிய இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க கூடாது, முதல்ல போக சொல்லுங்க. அது தாட்சாயணி, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவள போக சொல்றீங்களா இல்லையா? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இலக்கியா ஏதோ வந்துட்டா. விடு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவளே போயிடுவா. என்ன பேசுறீங்கப்பா? நம்மளோட எதிரே நம்ம பார்ட்டியில கலந்துக்குவாளா? அவளை விரட்டுங்கப்பா. ஐயோ அஞ்சலி, ஆமா, இவ போயே ஆகணும். ஹாய் எஸ்எஸ்கே, ஹாப்பி பர்த்டே. ஹாய் தாட்சாயணி மேடம். ஹாய் சார். வாங்க சுசீலா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. ஃபங்க்ஷனை உள்ள வச்சுட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து ஒண்ணுல ரிலேஷன் வந்திருக்காங்க, அதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க போங்க, உடனே நாங்க வந்துடுறோம். நீங்க போங்க ப்ளீஸ். கேரி ஆன். போங்க. யாரு ரிலேஷன் சொன்னீங்க? இலக்கியாவியா? ஐயோ, அவங்கள சமாளிக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். இப்ப நீங்க இவ்வளவு அனுப்ப போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் தாட்சாயணி, எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப பிரச்சனை வேண்டாம். நீ போய் கெஸ்ட கவனி.
நான் இப்போ உடனே வந்துடுறேன். ம். அப்போ ஆ, நாங்க இவ்வளவு போக சொன்னா நீங்க எங்களை போக சொல்றீங்க? ஐயோ புரிஞ்சுக்கம்மா ப்ளீஸ். அஞ்சலி, 2 பேரும் போய் அங்க நில்லுங்க. வந்திருக்கிறவங்களை கவனிங்க. அதான் பெரிய மனுஷன் சொல்றாருல்ல, 2 பேரும் போங்க. ஏய் போடி. கெஸ்ட் நம்மள தப்பா நினைப்பாங்க. நீங்க போங்க ப்ளீஸ். போங்க போங்க போங்க. நீங்க போய் அவங்கள கவனிங்க ப்ளீஸ்மா. ப்ளீஸ் அஞ்சலி போ. போம்மா, நீ இவளையும் கூட்டு போ. போ போம்மா, கூட்டு போம்மா, கூட்டு போ. போ போ. இலக்கியா மேடம் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. ஆனா என்னன்னு தான் தெரியல. அம்மா, என்னம்மா இது? இலக்கிய ஃபங்க்ஷனுக்கு வந்தது பத்தி அப்பா கோவப்படவே மாட்டேங்கிறாரு. அட, நீ கோவப்படலன்னு கவலைப்படுற. ஆனா என்னோட குழப்பம் என்னன்னா, அவர் ஏன் இலக்கிய முன்னாடி பதட்டமா இருக்காரு? அவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகி சண்டை போடுறவரு இன்னைக்கு அவகிட்ட பொட்டி பம்பா அடங்கி இருக்காரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஆமாம்மா, நானும் அதே தான் யோசிச்சேன். நிச்சயமா ஏதோ ஒரு தப்பு நடக்குதுமா. இலக்கியா என்னென்னமோ சொல்லி எஸ்எஸ்கே அப்பாவை மிரட்டி வச்சிருக்கா. எஸ்எஸ்கே பயப்படுற அளவுக்கு இலக்கியா அப்படி என்ன பண்ணிருக்கா? என்ன பண்ணிருப்பா? சரி, அவ என்ன பண்ணாலும் விட்டுருங்கம்மா, அதெல்லாம் அப்புறம். அவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம எப்படிமா ஃபங்க்ஷனை சந்தோஷமா கொண்டாடுறது? அப்பா கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இப்பவே போய் அந்த இலக்கியாவை தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளுறேன். கௌதம் எதுக்கு இங்க வரான்? அதானே, ஒண்ணுமே புரியல. இங்க என்னமோ நடக்குதுமா. முதல்ல பொண்டாட்டி வந்து நமக்கு பிபி ஏத்துனா, இப்ப புருஷன் வந்து ஷாக் கொடுத்துட்டு உள்ள போறான். இப்ப என்ன பண்றது? எனக்கும் அதான் தெரியல. வா போய் பாப்போம். எதுக்கு அஞ்சலி இவங்க இங்க வந்திருக்காங்க? அதான் நாங்களும் குழப்பமா இருக்கோம். எஸ்எஸ்கே, வீட்டுக்கு வந்த கெஸ்ட வரவேற்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்காம போகுமா? அவருக்கு தான் உங்க மேல ரொம்ப பாசமாச்சே. எஸ்எஸ்கே, கௌதம்க்கு பொக்கே கொடுத்து வாங்கன்னு சொல்லுங்க. நிறுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.